2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம். மூன்றாவது அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்களை நான் படிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு உங்களிடத்துல எப்படி கர்த்தருடைய வசனம் வந்ததோ அதுபோல எல்லா இடத்திலும் அது போக வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். 2ஆம் வசனம், துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லை. உலகம் பொல்லாத ஒரு உலகம், பாவங்கள் நிறைந்த ஒரு உலகம், நல்லவர்களையும் வீழ்த்துகிறதான ஒரு உலகம். நாங்கள் பாதுகாக்கப்படணும், விடுவிக்கப்படணும். அதற்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். 3ஆம் வசனம், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை என்று விலக்கி காத்துக் கொள்வார். அல்லேலூயா. தீமை என்று விலக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் உலகம் எப்படிப்பட்டது? ஒரு பொல்லாத ஒரு உலகம். கவனிக்கணும், உலகம் பொல்லாதது. உடன் இருக்கிறவர்களும் பொல்லாதவர்கள், உடன் வேலை செய்கிறவர்களும் பொல்லாதவர்கள் தான். ஏன்? உடன் பிறந்தவர்களும் எல்லாரும் இதற்கு விதிவிலக்கு இல்லை. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? தீமைகள் உலகத்தில் உண்டு. எல்லா இடங்களிலும் தீமை பரவி கிடக்கிறது. பாவம் உலகத்தில் இருக்கிறது. பாவம் எல்லா இடத்திலும் உலகத்தில் பரவி கிடக்கிறது. அதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசு இந்த பூமியில இருக்கிற வரை பிசாசின் கிரியைகள் இந்த பூமியில கண்டிப்பாய் இருக்கும். கெட்ட மனிதர்கள் இருப்பார்கள். கெட்ட சிந்தைகள் ஒரு மனிதனுக்குள்ளே வரும். அதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம். அல்லேலூயா. மது இருக்கிற கடைகள் அதிகமாய் பெருகி போயிற்று. மது குடிக்கிறவர்கள் பெருகி போனார்கள். இதற்காக ஒரு ஊழியக்காரர் வலைத்தளத்தில் ஒரு செய்தி அனுப்பி அது பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்கிறது. கவனியுங்கள், நான் சிறு பிள்ளையாக இருந்த காலத்தில் எனக்கு வயது ஒரு 7-8 வயது. நான் இருந்த கிராமத்தை சுற்றிலும் சாராயம் காசினார். ஏரிக்கரை தோறும் சாராயம், குளக்கரை தோறும் சாராயம், காடுகளிலே சாராயம், ஓடைகளிலே சாராயம். இங்கே சின்ன ஒரு ரிவர் உண்டு, அந்த ரிவருக்குள்ள சாராயம். எல்லாம் அங்கங்கே பதுக்கி அங்கங்கே ஊழல் போட்டு விற்கிறது தான். ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் குடித்தார்கள். இது இல்லாமல் கல்லு கடைகள். 7 வயசுக்கு நான் போய் சாராயம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே தாத்தாவுக்கு சாராயம் வாங்கிட்டு கொடுக்கும். அந்த தாத்தா 5 பைசா கொடுப்பார், 3 பைசா கொடுப்பார். அந்த 3 பைசாவுக்காக சாராயம் போய் வாங்கிட்டு வச்சிருக்கேன். ஆனால் ஆண்டுடைய பெரிய கிருபையினால் அதை நான் கொஞ்சம் கூட குடிக்கவில்லை. அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். குடித்திருந்தால் குடித்தேன் என்று சொல்லுவேன், தப்பு இல்லை. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. உள்ளதை சொல்லுவது நல்லது. தீமைகள் இருந்தது.
அன்றைக்கும் தீமைகள் இருந்தது, இன்றைக்கும் தீமைகள் இருக்கிறது, என்றைக்கும் தீமைகள் இருக்கும். அதைத்தான் சொல்ல வரேன். அல்லேலூயா. கெட்ட மனிதர்கள் எல்லா இடத்திலும் இருப்பார்கள். உன் வீடு இருக்கிற இடத்திலும் கெட்ட மனிதர்கள் இருப்பார்கள். நீ வேலை செய்கிற இடத்திலும் கெட்ட மனிதர்கள் இருப்பார்கள். நீ காலேஜ் ஸ்கூல் போறிய அங்கேயும் கெட்ட மனிதர்கள் இருப்பார்கள். ஏன் சபைக்குள்ளேயும் கெட்ட மனிதர்கள் இருப்பார்கள். எல்லா இடத்திலும் பாவம் உண்டு. உன்னை தவறாய் நடத்தக்கூடியவர்கள் உண்டு. உனக்கு தவறானவைகளை போதிக்கிறவர்கள் உண்டு. தவறான வழியிலே உன்னை கொண்டு போக நினைக்கிறவர்கள் உன் கூடையே உண்டு. அதைதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்றார். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை சிறப்படுத்துவார். உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். தீமைகள் இருக்கிறதப்பா, ஆனாலும் தீமை நின்று உன்னை காப்பாற்றுவதற்காக இயேசு உன்னோடு இருக்கிறார், உன் கூட வருகிறார். உன்னை தீங்காய் நடத்தக்கூடியவர்கள் உண்டு, உனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றா. அந்த பொண்ணு அந்த பையன் லவ் பண்ணதெல்லாம் பெரிய தப்புலாம் கிடையாது. ஆனா அந்த பையன் இன்னொருத்தருக்கு கணவன் கேட்கிறாங்க, தெரிஞ்சுதான் பண்ணியா? ஆமா தெரிஞ்சுதான் பண்ணேன். பொண்ணு தைரியமா சொல்றான், ஏமா அவனுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குதம்மா. அப்படி இருக்கும்போது அந்த பையனை எப்படிமா நீ லவ் பண்ண? தெரிஞ்சுதான் பண்ண. தீமைகள் உண்டு. உன்னை விழத்தள்ள பார்க்கிற காரியங்கள் உண்டு. உன்னை மோசம் பண்ண நினைக்கிற காரியங்கள் உண்டு. உன்னை குற்றவாளியாக மாற்ற நினைக்கிற காரியங்கள் உண்டு. இதுவரைக்கும், இந்த வயது வரைக்கும் உன்னுடைய கண்ணியத்தை காத்து வருகிறாய் அல்லவா? அந்த கண்ணியத்தை குலைப்பதற்காக ஏதோ ஒன்று உனக்கு விரோதமாய் செயல்படுகிறது. நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் நீ நிற்கிறாய். இதுவரைக்கும், இந்த வயது வரைக்கும் உன் பரிசுத்தத்திலே நிற்கிறாய், உன் உத்தமத்திலே நிற்கிறாய், உன் நீதியிலே நிற்கிறாய், உன் பரிசுத்தத்திலே நிற்கிறாய். அதை குலைப்பதற்காக ஏதோ ஒன்று இந்த பூமியிலே சுற்றி கொண்டிருக்கிறது. அது எல்லா இடத்திலும் உன்னை பின்தொடரும். அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் அப்படின்னு தாவீது சொல்றார். அது உண்மை. ஆனா நீ கர்த்தரோடு இருக்கிற வரைக்கும் தான் அது உண்மை. அல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகி போனால் நன்மையும் கிருபையும் உன்னை தொடராது. அதற்கு மாறான விஷயங்கள் தான் தொடரும். கவனமாக. தீமை இருக்கிறது. நான் ஒவ்வொரு முறையும் நான் பயப்படுகிற ஒரு விஷயம் உண்டு. கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார்னா என் கதை அம்போன்னு ஆயிடும். நான் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும், எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும், சோதரம் எவ்வளவு எல்லாம் உடையவனாக இருந்தாலும், தேவன் கூட இல்லாமல் போனால் முற்றும் அழிந்து போகும். வேதத்திற்கு அதற்கு சான்று இருக்கிறதா? நிறைய இருக்கிறது. ஒரே நாளில் மொத்தம் காலியானது யாருடைய வாழ்க்கை? யோபுடைய வாழ்க்கை. ஒரே நாள் மொத்த க்ளோஸ். தீமைகள் எல்லா இடங்களிலும் உண்டு. தீமையிலிருந்து உன்னை பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவர் தான் இருக்கிறார் என்கிறதை நாம் உணர வேண்டும். கர்த்தர் காப்பாற்றுவார். கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். கர்த்தர் என்னை காக்கிறவர். அவர் எனது வலது வாரிசத்தில் நிழலாயிருக்கிறவர். இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவனிக்கணும். தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொண்டிருக்கும் போது இந்த வரி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன வரி? தீமை நின்று என்னை காத்து.
மத்தேயு 6:13, லூக்கா 11:4, யோவான் 17:15. ஏதாவது ஒன்று வாசிப்போம். சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். சோதனை வந்து எங்களை பலவீனப்படுத்தி எங்களை மோசம் பண்ணிவிடாதபடிக்கு ஆண்டவரே தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமைகள் எல்லா இடங்களிலும் பரவி கிடக்கிறது. தீமை எந்த வழியிலாகிலும் எங்களை வந்து தாக்க நினைக்கிறது. எங்கள் விசுவாசத்தை கெடுக்க பார்க்கிறது. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க பார்க்கிறது. எங்கள் உத்தமத்தை உண்மையை கெடுக்க பார்க்கிறது. தீமை நின்று எங்களை ரட்சியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த வழியில நம்ம அவங்கவுங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். மனைவி மூலமாக நம்முடைய விசுவாசத்தை தகர்க்க முடியும். கணவன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை தகர்க்க முடியும். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் மூலமாக நம்முடைய விசுவாசம் தகர்க்கப்படும். அல்லேலூயா. எல்லா இடத்திலும் பார்க்கலாம். சரீர பிரகாரமாய் நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறோம். சரீர பிரகாரமாய் கணவனுக்கு கீழ்ப்படுகிறோம். சரீர பிரகாரமாக மனைவியை நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம். ஆனால் அவர்களே நம்மை தவறாய் நடத்திவிடக்கூடும். அல்லேலூயா. யோபுனுடைய மனைவி யோபுவை பார்த்து சொல்லுகிறாள், என்ன சொன்னா? விசுவாசத்தை விட்டுடுன்றாள் இல்லையா? தேவனை தூஷித்து இதுதான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாளா? எடுப்புல பேசியிருப்பாளா? கிடையாது. அதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருப்பா. அது கடைசியான வார்த்தை. அதுக்கு முன்னாடி என்னென்ன பேசியிருப்பா? எல்லாத்தையும் பேசியிருப்பா. நீ எவ்வளோ ஜெபம் பண்ண, எவ்வளோ உண்மையாக இருந்த, எவ்வளோ உத்தமமாக இருந்த, எவ்வளோ நீதிமானா இருந்த, எவ்வளோ தானம் தர்மம் பண்ண, உனக்கு பற்றி அப்படி வந்துச்சு, நமக்கு பற்றி அப்படிலாம் பேசியிருப்பா. நம்ம பேசுறது அவ்வளோ பேசியிருப்பா. அப்போ விசுவாசத்தை காத்துக் கொள்வது என்பது எவ்வளவு கடினமான ஒரு காரியம். அதை யோபு செய்தார். யோபுவினுடைய மனைவி மூலமாகவே யோபுவை பிசாசு மேற்கொள்ள பார்த்தான். அதற்கு யோபு இடம் கொடுக்கவில்லை. பிள்ளைகள் மூலமாக விசுவாச வாழ்க்கையை தகர்க்க பார்ப்பான். பெற்றோர் மூலமாக விசுவாச வாழ்க்கையை தகர்க்க பார்ப்பான். யோசேப்புக்கு இருந்த விசுவாச வாழ்க்கையை அவருடைய தகப்பனே தகர்க்க பார்த்தான். உடன் பிறந்த சகோதரர்கள் தகர்க்க பார்த்தார்கள். இதெல்லாம் நடக்கும். இதையும் தாண்டி விசுவாசத்தை காத்துக் கொள்வது என்பதுதான் மிக முக்கியமானது. தீமைகள் பரவி கிடக்கிறது. தீமைகள் எங்கே இருந்தாலும் வரும். அதை நாம் உணர வேண்டும். நன்மை எது, தீமை என்பதை அறிய வேண்டும். நன்மை தீமையை அறிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் எதுன்னு தெரியணும், உலகம் எதுன்னு தெரியணும். ஆமா, ஸ்பிரிச்சுவல் வேற, உலகம் வேற. உலகத்தான் வந்து உன்னை ஸ்பிரிச்சுவலா நடத்த முடியாது. அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவன் உலகத்தானை போல உன்னை நடத்த முடியாது, நடத்தக்கூடாது. தீமை நின்று அதை காத்துக்கொள்ளும் ஆண்டவர். எது தீமை எது நன்மை என்று தெரியல. சில நேரங்களில் புரியல. எது நல்லது கெட்டதுன்னு தெரியல. எது ஆண்டவருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியல. நான் மிகவும் கவனமாக இருக்க எனக்கு உதவி செய்யும் பாப்பா. அல்லேலூயா. எனக்கு உதவி செய்யுங்க. நான் விழுந்து போகக்கூடாது. அல்லேலூயா. நான் விழுந்து போகக்கூடாது. என் முழு குடும்பத்தையும் நான் கட்டி எழுப்பணும். என் பிள்ளைகள் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கட்டி இழுத்து கொண்டு நான் போகணும், சுதந்திரிக்கணும். கானான் தேசத்தை நான் சுதந்திரிக்கணும்.
யாரையும் நான் விட்டுவிட எனக்கு மனசு இல்லை. அல்லேலூயா. ஆமென். யோசேப்பு ஆமென் சோதரம் அப்படி ஒரு உள்ளம் படைத்தவராய் இருந்தார். ஆமென். அதே போல சோதரம் மோசே அப்படிப்பட்ட உள்ளம் படைத்தவராய் இருந்தார். யாரையும் அவர் விட்டு போக மனமில்லை. எல்லாரையும் எப்படியாக கொண்டு போக வேண்டும் என்று விரும்பினார். சோதரம் அதுதான் நம்முடைய உள்ளம், அதுதான் நம்முடைய வாஞ்சை, அதுதான் நம்முடைய ஜெபம். அவர்கள் செய்கிற அதே காரியத்தை நாம் செய்துவிடக் கூடாது. நாம் தனித்துவம் மிக்கவர்கள், கர்த்தரால் வழிநடத்தப்படுகிறவர்கள், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதலில் இருக்கிறவர்கள். நம்முடைய அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அது வேற. நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கலாம், அது வேற. ஆனால் ஸ்பிரிச்சுவல் என்பது வேற. அதை நான் கரைப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. அதை இழந்து போக நான் விரும்பவில்லை. அவர்கள் எனக்கு விரோதிகள் அல்ல. என் அண்ணன் எனக்கு விரோதி அல்ல, என் தம்பி எனக்கு விரோதி அல்ல. அதே நேரத்தில் அவர்கள் என்னை நடத்திவிட முடியாது. அவர்களை தான் நான் நடத்த வேண்டும். இதுல தெளிவு வேணும். அவர்கள் பகைவர்கள் அல்ல, விரோதிகள் அல்ல. அவர்களிடத்துல பேசாமல் இருந்து அவர்களை சோதரம் நிராகரிப்பதல்ல நம்முடைய வேலை. அதற்கு மாறாக மிகவும் கண்ணியமாக ஆவிக்குரிய வாழ்க்கையை நிதானமாக நாம் வாழ பழக வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து சரியானதை தேர்ந்தெடுத்து அதன் பின்னே நாம் போகணும். அது ஜனம் ஏத்துக்காம போனாலும் அதை பத்தி கவலை வேண்டாம். தீமை நின்று இது தீமை. எது தீமை? தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் தீமை. தேவன் விரும்பாத அத்தனையும் தீமை. தேவநாமம் மகிமைப்படாத அத்தனை காரியங்களும் தீமை. நான் செய்கிற இந்த செயல் மூலமாக தேவன் நாமம் மகிமைப்படுமா? மகிமைப்படவில்லை என்றால் அது தீமை. அவரவர்களுடைய மனதிற்கே நான் விட்டு விடுகிறேன். அவருடைய நாம் மகிமைப்படுவதாக. தேவன் யாரை வேண்டுமானாலும் மறுபடியும் ஸ்திரப்படுத்தி உயர்த்த விரும்புகிறார். ஆனா நாம் அங்க வரணும். அதை விரும்புற அவரிடத்துல வரணும். அவரை சார்ந்து கொள்ளணும். அவரை முன்னிறுத்தணும். நம் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த நிலையிலிருந்து கீழே விழுந்திருந்தாலும் பரவாயில்லை, மறுபடியும் தூக்கி நிறுத்த அவர் வல்லவர். ஆனால் அவரிடத்தில் வர வேண்டும். அவரை விட்டு பின்வாங்கி போகிற எந்த காரியத்தையும் உடையவர்களாக நாம் இருந்து விடக்கூடாது. அது தேவன் விரும்ப மாட்டார். ஆக தீமையான விஷயத்தில் இருந்து தேவனை எங்களை காப்பாற்றும் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆறாம் வசனத்தில் பார்த்தீங்களா? மேலும் சகோதரரை, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த பிரசங்கத்தின்படி எங்களிடத்துல நீங்கள் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் எந்த சகோதரனையும் எந்த சகோதரியையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் சத்தியத்தின் உபதேசத்தின் முறைமையின்படி வாழாதவர்கள், நடக்காதவர்கள், அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். எங்க அப்பாவா கூட இருக்கலாம், எங்க அம்மாவா இருக்கலாம், எங்க அண்ணன் தம்பியா இருக்கலாம், அக்கா தங்கச்சியா இருக்கலாம். உபதேசத்தின்படி வாழாதவர்கள், நடக்காதவர்கள், நான் பெற்ற பிள்ளைகளாக கூட இருக்கலாம். அல்லேலூயா. அஸ்வலா. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீ எங்க வேணாலும் போ,
ஆனா கர்த்தரை விட்டு போவாத. இதுதான் அடித்தளம். நீ எதை வேண்டுமானாலும் செய், கடவுளை விட்டு போயிடாதே, சர்வ வல்லமையுள்ள தேவனை விட்டு பின்வாங்கி போகாது. அதுதான் ஆதாரம், அதுதான் அடித்தளம். அல்லேலூயா. எவ்வளவு தப்பு ஒண்ணு பண்ணு, உன்னை மறுபடியும் தூக்கி எடுத்து நிறுத்த வல்லவர் தான் அவரு. அதனால தப்பு பண்ண அவர் உன்னை ஊக்குவிக்கல. எந்த தாய் தகப்பனும் தான் பிள்ளை தப்பு பண்ணணும்னு நினைக்கல. ஆனா தப்பு பண்ணிடுச்சுன்னா அந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளை விடவும் இல்லை. அல்லேலூயா. எதுவரை தெரியுமா? அந்த பிள்ளை அப்பா அம்மாவை சார்ந்து இருக்கிறவரை. எனக்கு அப்பா அம்மாவே வேண்டான்னு சொல்ற போற பிள்ளைய அப்பா அம்மாவால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னதான் அடிச்சு துரத்தினாலும் அந்த பிள்ளை என் காலையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குது. இதை நான் என்ன பண்றது? இதுக்கு ஏதாவது நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளம் வருது இல்லையா? எவ்வளோ திட்டி பார்த்தாச்சு, நான் ஏன் கூட சொல்லி பார்த்தாச்சு, ஆனாலும் அவ அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறா. அவ விசுவாசம் பெருசுன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. தேவன் அப்படி தேவன் மேல விசுவாசமாக இருந்தா தேவன் நம்மளை விட்டுடுவாரா? ஒரு நாள் விடுவது இல்லையா? விடுவது இல்லையே. அந்த உன்னதமான தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கோம் இல்லையா? அவரை விட்டு நாம் விலகி போவது ஆபத்து தானே. அது தேவன் விரும்புகிற விஷயமா? அல்லேலூயா. உயவன் கையில அந்த மண்பாண்டம் என்ன ஆயிடுச்சா? உடைஞ்சு போச்சு இல்லையா? யார் கையில? உயவன் கையில இல்லையா? அப்போ உயவன் கையில நாம் உடைந்தால் நல்லதுதானே. மறுபடியும் அவர் நம்மளை உருவாக்கி விடுவார் அல்லவா? உயவன் கையில இல்லாமல் வேற எங்கேயோ நம்ம உடைஞ்சு போனா என்ன ஆகும் கதை? அப்போ குயவன் கையில இல்லவா நம்ம இருக்கணும்? அவருடைய பிரசன்னத்தில் இருக்கணுமே. அவரை விட்டு விலகி போவது எவ்வளவு ஆபத்தானது. அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? உபதேசத்திலே நடவாமல் இருக்கிற யாராகிலும் அவர்களை விட்டு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப ரகசியமா சொல்ற மாதிரி. மேலும் மேலும் இந்த நிறுவனத்தை சொல்லியபடி வசனத்துக்கு ஒருவருக்கு கீழ்ப்படியாமல் போனால் அவனை பிடித்துக் கொண்டு அவன் நஷ்டப்படும்படிக்கு அவனுடனே களவாதீர்கள். இப்படி பேசினா பவுல் என்ன பண்ணிருப்பாங்க பார்த்து. அதனால தான் அவனை சுவட்டி அடிச்சிருக்கிறாங்க. அவர் மட்டும் இல்லை, அதை எடுத்து சொல்ற பாரு, நீ என்ன மாதிரி ஆளு தெரியுமா? அல்லேலூயா. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாம போனான். அவன் என்ன பண்ண? குச்சிகண்ட குறித்து கொண்டு அவன் வெட்கப்படுற அளவுக்கு அவன் கூட என்ன பண்ணாத? பேசாத, அளவாத. அதை விட எனக்கு கீழே இருக்கிற வார்த்தை நல்ல வார்த்தை. அவரும் நல்லது தான் சொல்றாரு. அந்த வசனம் என்னது? ஆனாலும் அவன் சத்துரு கிடையாது. அல்லேலூயா. அவனை பகைஞ்சனா நினைக்காத, சத்துருவா நினைக்காத, அவனை கோபமா பார்க்காது, எப்பவும் அப்படியே எரிச்சலோடு கூட இருக்காது அவன்கிட்ட. அவன் சத்துருவா பார்க்காத, எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு என்ன பண்ண? புத்தி சொல்லு. தப்பா இருக்கிறான் ஒருவன்,
தவறாய் இருக்கிறான், உபதேசத்தின்படி வாழவில்லை, சபைக்கு வருகிறான், கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறான், ஆனால் உபதேசத்துக்கு உட்படவில்லை. அவனை குறித்துக் கொண்டு அவனோடு கலவாதே, போகாதே, பேசாதே, உறவாடாதே, ஒன்று கூடாதே, சாப்பிடாதே, ஊருக்கு போகாதே, எவ்வளோ சொல்லலாம். ஆனா அவன் உனக்கு யார் இல்லை? சத்துரு கிடையாது, சத்துரு கிடையாது. அவனுக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்வை நீ வாழ்ந்து காட்டு. நல்ல புத்திமதிகளை சொல்ல ஒரு நேரம் வரும்போது சொல்லு. நேரம் வரும். அல்லேலூயா. ஆமா, அவன் நண்பன் தான், ஏற்கனவே நண்பனா, எக்ஸ் ஃப்ரெண்டு தான் அவன். ஆனால் அவன் உன்னை தவறாய் நடத்த விரும்புகிறான். அந்த நேரத்தில் நீ அவனை எதிர்த்துத்தான் ஆக வேண்டும். இது தவறு, இதுக்கு நான் உடன்பட மாட்டேன். ஐயோ, என் உயிர் நண்பன், பாலியல் நண்பன், சின்ன வயசுல நண்பர்களாக இருக்கிறோம், நான் அவனை விரோதிக்க முடியாது, பகைக்க முடியாது அப்படின்லாம் அங்கே டைலாக்லாம் வேண்டாம். தம்பி, சகோதரனே, அண்ணனே, என் நண்பனே, இது தவறுடா, இதுக்கு நான் உடன்பட மாட்டேன்டா சொல்றேன். பகை வரும், உன்னை விரோதிப்பான், பரவாயில்லை. நன்மை செய்து இன்னைக்கு அவனுக்கு அது தவறா தெரியலாம். ஒரு நாள் வரும், என் நண்பன் என்னை காப்பாற்றினான். நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, என்னை சாராயம் குடிக்க கூப்பிட்டார் ஒருத்தர். ஆனால் கர்த்தர் என் மூலமாக அவருக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாரு. நான் திரும்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆள் ரட்சிக்கப்பட்டாரு, ஊழியக்காரனாகவே மாறிட்டார். இப்ப நினைப்பாருங்களா அவரு? உபதேசத்துக்கு உட்படுங்கள், உபதேசத்தை மீறாதீர்கள். உபதேசம் தான் உங்களை சுதந்திரம் சத்தியத்தில் நிலைநிறுத்தும். அதுதான் உங்களுக்கு வேர், ஆணி வேர். அதுதான் அஸ்திவாரம். அல்லேலூயா. ஆணி வேர், நல்ல வேர் கொள்ளாத மரங்கள் சாய்ந்து போவது போல, அஸ்திவாரம் இல்லாத கட்டிடங்கள் இடிந்து போவது போல, விசுவாசிகளும் இந்த அஸ்திவாரத்தின் மேல், இந்த உபதேசத்தின் மேல் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை அவர்கள் கட்டவில்லை என்றால் என்றைக்காயிலும் ஒரு நாள் அவர்கள் இடிந்து விழுவார்கள். அதுதான் சத்தியம். இன்னைக்கு வேணா கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் மேல் பூச்சா அப்படியே போவாங்க. பிரச்சனைகள் என்று வரும்போது அவர்கள் இடிந்து கீழே விழுந்து போவார்கள். பிரச்சனைகள் வந்தாலும் நிற்க வேண்டும். விசுவாச வாழ்க்கை மிகவும் மிகவும் முக்கியமானது. நீ யாரை பின்பற்றுகிறாய், யாரோடு கூட கலந்து பேசுகிறாய், யாரோடு கூட வாழ்கிறாய், ரொம்ப முக்கியம். உன் செல்போன்ல நீ யாரோடு அதிக நேரம் தொடர்பில் இருக்கிறாய், ரொம்ப முக்கியம். தொடர்பில் இருப்பது தவறல்ல, ஆனால் யாரோடு இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். யாரோடு அதிக நேரம் பேசுகிறாய் என்பதுதான் முக்கியம். எதை அதிகமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். எதை நீ அதிகமாய் சாப்பிடுகிறாயோ அதுதான் உனக்கு வெளிவரும். இன்னைக்கு அநேக நோய்கள் வருவதற்கு காரணமே ஒரே பொருளை நாம் அதிகமாய் சாப்பிடுகிறதினால். இதை நான் சொல்லும் போது பைத்தியமாக நினைக்கிறாங்க எல்லாருமே. ஒரே விதமான பொருளை தினமும் அதிகமாக சாப்பிடுகிறதுனாலே நோய் வருகிறது. தினமும் ஒவ்வொரு பொருள் சாப்பிட்டால் நோய் வராது. அதே போலதான் விசுவாச வாழ்க்கை. தவறானவர்களோடு பழகாது, அவர்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்பாது, அவர்களோடு பயணிக்கணும் விரும்பாது. தவறானவர்கள் எங்கே இருக்கிறார்கள் பாசனா எல்லா இடத்திலும் இருப்பார்கள். அது ஆரம்பத்தில் சொல்லி அவர்களை விட்டு கண்டிப்பாக நீ விலகி உன்னை தனித்துவமாக காத்துக் கொள்ள வேண்டும். நீ எங்க வேலைக்கு போனாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, ஆனால் அங்கேயும் ஒரு ஆள் உன்னை தனி தவறாய் நடத்துவதற்கு ஆள் இருக்கிறார்.
நீ நிற்கிறல்ல, நீ பரிசுத்தமா இருக்கிறல்ல, நீ ஒரு குடிகாரனா இல்லைல்ல, நீ போதை வஸ்துக்களை தொடுவதில்லை, பாவ காரியங்களை செய்வதில்லை, யாரையும் தப்பா பார்க்கறதில்லை, உன்னை கெடுப்பதற்காகவே 4 பேர் அங்கே இருப்பான். உன்னை கிண்டல் செய்வான், கேலி செய்வான். அல்லேலூயா. ஆமா. யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை பார்த்த உடனே என்ன பேர் சொல்லி கொடுத்தாங்க? இதெல்லாம் நமக்கு நல்லவங்களுக்கு வைக்கிற பட்ட பெயருங்க. ஆக இது மாதிரிலாம் வைப்பாங்க. அதனால நீ சோர்ந்து போயிடக்கூடாது. அவனுக்கே சோறு போடுற காலம் ஒரு நாள் வரும். நம்ம தான் போட்டாலும். தவறானவர்களை விட்டு விலகு, தவறானவர்களோடு சேராதே, தவறான காரியங்களை ஈடுபடாதே. கெட்டவர்கள் கண்டிப்பாக எல்லா இடத்திலும் உண்டு. நீதான் யார் யாருன்னு கவனித்து கணித்து நீ சரியானவர்களோடு பழகி சரியானவர்களோடு கூட யார் பாச சரியானவங்க, எல்லாமே கெட்டவங்கன்னா நீதான் ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த உலகத்தில் எல்லா இடத்திலும் பள்ளங்கள் இருக்கிறது, மேடுகள் இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது. அம்மா வயது உடையவர்களாக கூட இருப்பார்கள், அக்கா என்று கூட கூப்பிட்டு இருப்பாய். உன் பெண் வயது கூட இருக்கும், ஆனாலும் தகப்பன் வயது கூட இருக்கும், ஆனாலும் தவறுகள் எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் உண்டு. மேலும் மிகவும் கவனமாய், மிகவும் 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 விழிப்பாய், கர்த்தருடைய சத்தியத்துக்கு உட்பட்டு, உபதேசத்துக்கு உட்பட்டு, உபதேசத்துல தான் நீ வளரணும், அதுல நிற்கணும், அதன்படி வாழணும். அல்லேலூயா. நானாகட்டும், நீங்களாகட்டும், நம்ம பிள்ளைகளாகட்டும், எல்லாருக்கும் அதுதான். கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுவோம். எங்கேயாவது ஏதாவது ஒரு மிஸ்டேக், ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு குறைபாடு, ஏதோ ஒரு இடத்துல நீ விழுந்து போனாய் என்றால் நீ அப்படியே துண்டகானம் துணைகானம் ஓடி போயிடாதே. மறுபடியும் கர்த்தரிடத்தில் ஓடிவா, கர்த்தர் உன்னை திரும்ப செயல்படுத்துவார். கர்த்தராண்ட வராம கர்த்தர் உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சுன்னா கண்டிப்பா செய்ய மாட்டார். அது சாத்தியம் இல்லாது. பாவங்கள் செய்து கொண்டே இருப்பாய், கர்த்தர் உனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார் என்றால் நீ இன்னும் பாவத்திலே தான் இருப்பாய். காலையில் படித்தோம் இல்லையா, குறைவுபட தொடங்கிய அந்த நேரத்துல தான் புத்தி வருது. யாருக்கு? இப்போ அந்த சாப்டர்ல அப்பாவை மட்டும் சொல்லியிருக்கு, அம்மா இருக்கிற மாதிரி சொல்லலை. அல்லேலூயா. யார் இல்லை? அம்மா இருக்கிறாங்க அங்க இல்லை. ஒருவேளை அம்மா இருந்திருந்தால் அதில் இருந்திருப்பாங்க. ஒருவேளை பைபிள்ல இல்லாம இருக்கலாம். இல்லை இருந்திருந்தா சரி, இல்லை இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அம்மா ஒரே எண்ணமா இருந்திருக்கும், அவன் எங்க இருந்தாலும் வாழட்டும், நல்லா இருக்கட்டும். அல்லேலூயா. என்ன பண்ணட்டும்? நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், வாழட்டும். இன்னும் கொஞ்சம் அப்பாவுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து என்ன பண்ணோம், அவனுக்கு கொடுத்துன்னு இருந்திருக்கும். அவனும் இன்னும் வாங்கி செலவு பண்ணி உட்கார்ந்து இருந்திருப்பான். தெரிஞ்சிருப்பானா? சில நேரங்களிலே நாம் ஜெபங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் திருந்துவதற்கு ஏதுவான விஷயங்களாக இல்லாமல் போகிறது. ஒரு மனிதன் திருந்த வேண்டும் என்றால் அவன் எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாம் இருக்கும்போது ஒரு மனிதன் திருந்த வாய்ப்பே இல்லை. எல்லாம் இழந்து போகும்போதுதான் அவனுக்கு திருந்துவதற்கு வாய்ப்பு வருகிறது. எல்லாம் இருக்கும்போது திருந்தக்கூடாதான்னு கேட்டா திருந்தலாம். எல்லாருக்கும் அந்த மனசு எங்க இருக்கு? திருந்தக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. எல்லாம் திருப்தியா இருக்கும்போது எத்தனை மணி நேரம் நீ ஜெபம் பண்ண சொல்லு? எவ்வளவு நேரம் நீ ஜெபம் பண்ண? ஒன்றும் இல்லாத போது ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்தன, இடுப்பு வலிக்குது, கை கொடையுது, கால் கொடையுது, அது இழுத்துக்குச்சு, இது இழுத்துக்குச்சு, அந்த பிசாசு வந்து மேலே ஏறிடுச்சு, நைட்ல வந்து பிசாசு மெட்டிட்டு போயிடுச்சு. உடனே காலையில் எழுந்து அல்லேலூயா தோத்திரம், அல்லேலூயா தோத்திரம்னு சொல்றதுக்கு தெரியுது. ஏன்னா நைட்டு யார் வந்து போயிருக்கா? பிசாசு வந்து போச்சு. ஒண்ணுமே இல்லாம இருந்து கர்த்தாவே தோத்திரையா, என்னை உயிரோடு ஜீவனோடு சுகபலத்தோடு பாதுகாப்பாய் வைத்திருக்கீங்களே, உமக்கு நன்றி அப்பா. எங்க இருக்கு மனசு?
அப்போ எல்லாம் இருந்தும் மனம் திரும்பி வாழ்வது ரொம்ப அற்புதமானதுதான். ஆனால் கூடுமான வரைக்கும் 99% மனிதனுடைய இயல்பானது எல்லாம் இழந்து போன பிறகுதான் அவர்களுக்கு மனம் திரும்புதல் வருகிறது. ஆனால் அது தவறுதான். ஆனால் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லா இருக்கும் போதே கர்த்தரை தேட பழகிக் கொள்ளணும். அல்லேலூயா. முழு பலத்தோடு கர்த்தரை தேட பழகும். கர்த்தரோடு இரு. கர்த்தர் உன்னை எப்படி பாதுகாக்கிறார் பார். அவன் நீ எந்த விதத்தில் நீ விழுந்தாலும் மறுபடியும் தூக்கி உன்னை நிறுத்திடுவார். கர்த்தரை விட்டு மட்டும் பின்வாங்கி போகாதே. அது ஆபத்து, ஆபத்து, ஆபத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன்பா, என்னை மன்னிச்சிருப்பான்னு ஓடி அவர் பாதத்தில் வந்து விழுந்துரு. அவர் திரும்ப உன்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. அவரோடு கூட நில்லு. அவரை விட்டு ஒரு நாளும் பின்வாங்காத. தேவனையே விட்டு விலகி போனால் அது எவ்வளவு பெரிய ஆபத்து. அப்படி ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்காதபடி கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம்.